கைஸ் போன வீடியோவில் நாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு ஓனத்தை உடச்சிருப்போம். அதுதான் இது. இன்றைக்கி இதை வெளியே வச்சு குத்தி கொள்ள போகிறோம். சுத்திலுக்கான அதை இதை வச்சுக்கிறேன். ஓகே, உடச்சிடலாம். உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தெளிக்குது காய். ரொம்ப அடிச்சா உடச்சிடும் போல். மிக பெயினாக இருக்குது லைட்டாக. நான் என்ன தூக்கவே முடியாது. லைட்டாக தான் வச்சு அடிக்கிறேன். நல்ல பயங்கரமாக படுது பாருங்க. நல்ல பயங்கரமாக உடையுது. லைட்டாக அமுத்தினாலே போதும். அது போல் ஒப்பாடி தெளிக்குதா சுவாமி. இது எப்படி வெடிக்குதுன்னு எனக்கு தெரியல காய். எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் தூளாக உடைக்கிட்டா இல்லை வெட்டலாமா? போகிறேன் காய்ஸ். நான் இதை வெட்டி பொடியாக்க போகிறோம் காய்ஸ். ஓகே, பொடியாக கத்தி வந்தாச்சு. கட்டி ரெடி. ஓகே, பொடி ஆகிடும். உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் இதை பயமாக ஈஸியாக அடிக்கிறேன். வேகமாக அடிக்கிறேன். தூள் போட்டு எல்லாத்துலேயுமே படுது. ஆனால் கொஞ்சம் கை விட்டால் நான் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான இடத்துல வச்சு விடணும். இது சொரப்பான இடத்துல பாடி கை விட்டுடும் போல். பயமாக எடுக்குறா. பயணம் தெளிக்குது காய்ஸ். பாருங்க, தனித்தனியாக ஆயிடுச்சு. தண்ணி பயமாக இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு வைக்கிறேன். பயமாக அப்பா பானி தெளிக்கிற மாதிரி இருக்கு. வச்சுருக்கேன். மணி வைத்த மாட்டேங்கிறேன். ட்ராப்பிங் ஸ்லைடிங் முடிச்சாச்சு. இப்போ ட்ராப்பிங் ஆகுது. இது ட்ராப்பிங் இப்போ இது கீழே போகுது. உய் சர்ப்ரைஸ் பார்த்து போடணும். டக்குன்னு எடுத்துகிட்டு வரானான்னு பாருங்கள். சோம்பேறித்தனமாக எடுக்கிறான் பாருங்க கைஸ். எடுத்துட்டான். என்ன கொஞ்சம் வேணும். லைட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஐயோ, குட்டி குட்டியாக சதுரிப்பு கிடைக்குது. இதையும் அப்படி தலை எடுக்க போகிறோம். ஐயோ, இம்மா ஸ்ட்ராங்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். காய்ஸ் அதான் நாங்கள் இதை அப்படியே விட்டுற போகிறோம்.